பாடா பாடல யார் பாடு?
வசதி வச்சது என்ன சொல்றா வாடா 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 ஓ வாடா வாடா இல்ல வர மாட்டா போடா 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 ஏய் எதுக்கு வந்துக்கற மயிரை புடுங்க வந்துக்கறேன் எதுக்குடா வந்த என்ன என்ன எதுக்கு வந்த மயிரை புடுங்க வந்துக்கறேன் ஆறாமா உட்கார பையா ஓ அச்சேக லட்சம் வந்துட்டல ஏ கலப்ப கட்ட என்னடா பொட்ட சொல்ற வந்தா ஒழுங்கா வந்து ஆறு ஒழுங்கா வந்து ஆறு அஞ்சாவல அச்சேக லட்சம் விதியாத்த பையா நாதியாத்த பையா பொறம்பாக்கு பையா உள்ள போற பொட்ட பையா எங்க அப்பா அம்மா கூட இது மாதிரி வந்து அடிச்சிருப்பா வந்தவனே வணங்க வச்ச மாணவர் அடிக்கிறான் ஒரு பொல்லாத பணம் வச்சா மாணவர் அடிப்பா என்ன துட்டு வா துட்டு அச்சேக லட்சம் சொலையா மரியாதைனா உனக்கு தருவேன் மரியாதைனா உனக்கு தருவேன் உன் திறமையே தனி திறமை ஏன்னா உன் திறமை தனி திறமைனா ஏன்னா நீ எப்படிப்பட்ட ஆளு என்ன நான் ரெண்டு நிக்க வச்சுட்டு படுக்க வச்சு அடிக்கிறேன் நீ வயசாகி போச்சு ஐத்து நடப்ப அதான் உனக்கு மரியாதை தருவேன் நான் இந்த தேவையா தரமாட்டேன் இப்ப மரியாதை இப்ப என் பக்கம் பேசுறியா அவர் பக்கம் பேசுறியா அப்ப உனக்கு மரியாதை தேவையில்ல அப்ப நீ என் பக்கம் பேச மாட்டேன் ஏன்னா நல்லா பார்த்து யோசனை பண்ணி சொல்லணும் ஐயா பக்கம் தான் பேசுவேன் கட்ட அடிக்கிற பொட்டை ஒழுங்காடுறா அவரு பக்கம் தான் அவரு பேசுறாங்க எவ்வளவு மரியாதை கொடுங்க என்னண்ணா என்ன கம்முனு உட்காருண்ணா ஏனோ கம்முனு உட்காரு எனக்கு கோவம் வராது எனக்கு கோவம் வராது அதான் வராது நான் பிரபு வரேன் வரும் இங்க நடந்த விஷயம் தெரியாத பேசுகிறேன் நீ கம்முனு போய் உட்காருண்ணா தெரியும் உன் வேலை உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்து உட்காருண்ணா என்ன நான் உன் வேலை என்ன வேலை நடந்த விஷயம் தெரிய போய் உட்காருண்ணா போனேன் உனக்கு மரியாதை தரம் உனக்கு மரியாதை தரம் போய் உட்காருண்ணா தண்ணிக்கு தாளம் போடுறவங்களாம் வந்து பேசுறான் பாடுறாங்க பணம் ஊத்த மாநாடு அடிப்பா 5 லட்சம் பணமாண்ணா ஊர்ல எப்பவுமே என் மரியாதை தனி மரியாதை 13 லோனு கடன் வாங்கிக்கிறேன் 13 லோனு கடன் வாங்கிக்கிறேன் எப்படி வாங்கல அக்கம் பக்கம் சொந்தக்காரரு கஷ்டத்துக்காக வாங்கிட்டு அப்படி 13 லோனு வாங்கிக்கிறேன் ஒரு லோனு 30,000 ரூபாய் கணக்கு போட்டாலும் 13 லோன் ஆகுது எங்கேயோ போகுது இங்க 5,000 ஒரு பணமா ஆனா ஊர்ல கௌரவமான ஆள் ஊர்ல கௌரவமான ஆள்னா எப்பவுமே நான் வெளியே வந்தா வெள்ளை சட்டை பண்ணி வெளியே வருவேன் நீ போடுங்கன்னாக்கா நான் எப்ப கௌரவமா வராது இந்த லோனுக்கார 8ஆம் தேதி வரனாக்கா 7ஆம் தேதி கை சாதி விட்டுட்டு போயிடுவேன் ஊர்ல கௌரவமான நம்ம சட்டம் போடுறது மானத்துக்காக ஆனா வெளியே வரணும் வெள்ளை சட்டை போட்டு வெளியே வருவேன் ஊர்ல இந்த பொல்லாத பணம் ஊத்தார மாணவர் அடிப்படை வாங்கி வந்து அடிக்க மாட்ட சொல்லு சத்தியமா உங்க அம்மா தாலி இறக்கும் அடிக்க மாட்டேன் நீ இல்லன்னா நீ ஆட்ட முடியுதா பப்புனாஸ்கார் வச்சு கூடாது பப்புனாஸ்கார் வந்து தலைப்பு சொன்னாதான்
மேடை மேல பேர் சொன்னா மத்த வேலையை வர முடியும். ஓ இன்னைக்கு நீ ஆடுற நான் நான் போறேன் கலப்ப. நீ போறேன்னா நான் ஆடுறேன். எல்லாருமே பப்புனு வாசிக்கார ஆட முடியாது. எல்லாருமே மருந்தங்க வாசிக்க முடியாது. பப்புனு வாசிக்கார போய் தான் கூத்து. இங்க வாடா. நடிகை என்ன தெரியுமா? நடிகைக்கு அர்த்தம் தெரியுமா? ஆமா ஒரு சிவாஜி சொல்லிக்கிறாரு. சிவாஜி சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. யார் சொன்னாலும் கேட்கலாம். நடிகைனா யார் எந்த வேஷம் கொடுத்தாலும் பப்புனு வேஷம் மட்டும் தான் உன்னால ஆட முடியும். என்னால எது வேணாலும் செய்ய முடியும். பப்புனு வாசிக்கார மட்டும் தான் என்னால ஆட முடியும். ஆமா வேற வேஷம் உன்னால செய்ய முடியாது. நான் இந்த எல்லா வேஷமும் ஆட முடியும். டேய் போட நாளைக்கு போட. போடா டேய். இது உண்மை. நீ 9 பேர் இருக்கறா ஆடுறியா? ராஜா 9 பேர் இருக்கறா. எத்தனை பேர் ராஜா ஆடுங்க? 9 பேர் இருக்கறா ஆடுறியா? அந்த 9 பேர் வச்சு என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு உனக்கு 9 நாள் உங்களுக்கு கேவலமா? ஐயோ நான் தவறா சொல்லியே. இப்ப என்ன செஞ்சியா? இதா டேய் எத்தனையோ வாய்ப்பாடு கேட்டு பாத்துருக்க. ஆமா 9 வாய்ப்பாடு தெரியுமா? அந்த பள்ளிக்கூடத்து பக்கம் போயினா தானே. நான் ரத்தினங்கள் ரத்தினம் நவரத்னம் 9 கிரகங்கள் எத்தனை? 9 நவரத்னம் 9 எவ்வளவு சிறப்பு இருக்கு தெரியுமா? 9 வாய்ப்பாடு எல்லா வாய்ப்பாடும் இருக்கு. 9 வாய்ப்பாடு சொல்லு. ஒரு 9 9 18 18 18 1 7 கூட்டி எவ்வளவு வருது? 3 27 22 7 கூட்டு. ஓஹோ கூட்டுற அது கடைசி எண்ணிக்கை கூட்டினாலும் எது பக்கத்துல இருக்கு எண்ணிக்கை 9 தான் வரும். 9 வாய்ப்பாடு எந்த எண்ணிக்கையுமே இல்ல சிறப்பு 9 மட்டும் தான் இருக்கு. அவங்க வச்சு நான் அவ்வளவு கேவலமா சொல்றேன். ஐயோ நான் அவங்கள சொல்ல என்ன மாதிரி 9 கப்புனு ஆசரச்சனை ஆட முடியுமா கேக்குறேன். ஓ இவன் ஊட்ட தெரியாத ஊட்ட போய் சொல்லுவோம் 9 கட்டலாம். என்ன இப்ப சமாச்சாரம் என்ன இப்ப நான் நாடத்துக்கு வரணுமா வேணாவா? ஏய் அந்த ஒரு வேலை மட்டும் பார்த்து போடா. உட்காரனோ என்ன மாதிரி வெள்ளை சட்டை போடுற கௌரவமா இருக்கற அதுக்காக தான் பாத்துக்கிறேன் இப்ப நானு. நீனா 13 லோன் வாங்கிக்கிறடா. நான் 36 லட்சம் வாங்கிச்சு அன்னோல பண்ணிக்கிறேன்டா. நீ உன்னை யாரா வட்டி வாங்குறது? சரி வா.